அனைவருக்கும் வணக்கம். என்னதான் சின்ன ஐயாக்கும் பெரிய ஐயாக்கும் சில சலசலப்பு இருந்தாலும், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐயா பார்த்தீங்கன்னா, அடுத்து மாநாடு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா, பூம்புகாரில் மகளிர் மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, மகளிர் மட்டுமே குறைஞ்சபட்சம் 5,00,000க்கு மேற்பட்டோர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா, கரெக்டாக மயிலாடுதுறை மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பூம்புகாரில் நடக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரம் தான் நடக்குது. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, மாவீரன் ஜெயகுரு இருக்க வரையும் அப்போ நடந்தது 2010 நடந்த மாநாடு இது கடைசியாக. பிறகு இப்போ 2025 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தான் நடக்க போகுது. குறைஞ்சபட்சம் 5 வருஷம் கிட்ட ஆகிருக்கு. ஆனாலும் இந்த மாநாட்டு நடத்த ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு நடத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இந்த திடல். இதனால் பார்த்தீங்கன்னா, காவல்துறை பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்க மறுக்கப்படுகிறது. ஆனாலும் கட்சியின் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அனுமதி கொடுக்க மறுக்கப்பட்டாலும் நாங்கள் நீதிமன்றத்தை சென்று வென்றெடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி தான் போன மாநாடும் பண்ணாங்க. மாமல்லபுரத்தில் நடந்தது கூட அப்படி தான் பண்ணாங்க. காவல்துறை பார்த்திங்கன்னா அனுமதி கொடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை போனாங்க. அப்புறம் அனுமதி கிடச்சிது. வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க மாநாட்டை. இன்று தான் இதுக்கான கூட்டம் நடைபெற்றது. மாநாடு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. தைலாபுரத்து தோட்டத்தில் தான் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா தலைமை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐயா ராமதாஸ் அவரே தலைமை எடுத்திருக்காரு. போன மாநாட்டில் பார்த்திங்கன்னா அன்புமணி தலைமை எடுத்திருந்தாங்க. அதனால் இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மருத்துவர் ஐயா தலைமையோடு நடக்கிறது. இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சம் மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க.